தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசாங்கம் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராம வங்கியில் பார்த்தீங்கன்னா, அரசு அலுவலக உதவியாளருக்கான வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பு மட்டுமே இல்லாமல் இனிமேல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குது. ஸோ அது என்னென்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஜாப்போட சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 35,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதா வந்து அறிவிச்சிருக்காங்க. காலியிடங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 13,217 காலியிடங்கள் அவைலபிளாக இருக்குது. ஸோ 13,000க்கும் அதிகமான காலியிடங்கள் அவைலபிளாக இருக்கும்போது அப்ளை பண்ணுற பல பேருக்கு இந்த வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ராப்பராக வந்து இந்த வீடியோவை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழ்நாடு மட்டுமே இல்லாமல் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினருமே சரி இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 21/9/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். இந்த வீடியோவில் இந்த ஜாப் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற டெமோவும் சரி, இந்த ஜாப்பில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத கிளியராக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ராப்பராக வீடியோவை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். இதில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். அது நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற சின்ன டெமோ உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ அது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கு, நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கு, நெக்ஸ்ட்டு உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு, இந்த 3 லிங்க்குமே சேர்த்து ஒரே லிங்காக பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்காக உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கடைசியாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு, அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கு, கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனித்தனியாக எல்லா லிங்க்குமே இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் ஹியர் அப்படின்ற மேலே வச்சு கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இந்த கிளிக் ஹியர் மேலே வச்சு நீங்கள் ஒரு கிளிக் பண்ண உடனே ஜஸ்ட் நீங்கள் ஒரு 20 செகண்ட்ஸ் மட்டும் இந்த இடத்துல நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எதற்காக அப்படின்னா இதில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கக்கூடிய லிங்க் இருக்கு இல்லையா, அந்த லிங்க் ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு 20 செகண்ட்ஸ் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 20லேருந்து ஒவ்வொரு நம்பராக குறைஞ்சி 0 அப்படின்றது வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாலே போதும். இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் 0 அப்படின்றது வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜ் அப்படியே கீழே போயிடும். லைட்டாக ஸ்க்ரால் பண்ணி மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டவுன்லோட் நவ் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இந்த டவுன்லோட் நவ் மேலே வச்சு நீங்கள் கிளிக் பண்ண உடனே இதில் நீங்கள் எந்த லிங்கை கிளிக் பண்ணியிருக்கீங்களோ அதற்கான பேஜை உங்களால் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்கும். நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குன்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து ஆல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். அண்ட் இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் குரூப் ஏ அண்ட் குரூப் சின்னு சொல்லிட்டு 2 கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து பிரிச்சிருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குரூப் ஏ குரூப் சிக்கு ட்ரை பண்ணுவீங்க இல்லையா, அவங்களும் சரி இந்த ஜாப்க்கு ட்ரை பண்ணிக்க முடியும். அப்படி இல்லாமல் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்க்கு தனியாகவே ட்ரை பண்ணுவீங்க இல்லையா, ஸோ அவங்களும் சரி இந்த ஜாப்க்கு வந்து ட்ரை பண்ணிக்க முடியும். ஸோ குரூப் பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் குரூப் ஏயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் ஸ்கேல் ஒன்றுக்கு அது அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கேல் 2ல் பார்த்தீங்கன்னா மேனேஜர் போஸ்டிங் மட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆஃபீஸர் ஸ்கேல் 3க்கு பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் மேனேஜருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குரூப் பியில் வந்து ஒரு போஸ்டிங்கும் அண்ட் குரூப் ஏல பார்த்தீங்கன்னா 3 விதமான ஜாப் போஸ்டிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் இங்கே குரூப் பியில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ் ஸ்டாஃப்க்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 28 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது. இதில் இருக்கக்கூடிய எல்லா ஜாப்புமே பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஏஜ் லிமிட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷனை வந்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் குரூப் ஏல பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 30 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது. இதற்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. நெக்ஸ்ட் மேனேஜர் போஸ்டிங் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு 21 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 32 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது. இதற்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. நீங்கள் நெக்ஸ்ட் சீனியர் மேனேஜருக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு 21 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 40 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது. இதற்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு.
இன்கேஸ் இங்கே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருடம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 வருடம் வந்து கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 வருடம் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து எல்லா ஜாப் போஸ்டிங் அண்ட் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஜாப் மேலே வச்சு ஒரு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. டோட்டலாக இந்த 6 ஸ்டேஜஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக உங்களால் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதே நேம் நீங்கள் கன்ஃபார்ம் நேமாக நீங்கள் கொடுத்துட்டு உங்களோட மிடில் நேம் அதே மிடில் நேம் இங்கே நீங்கள் கொடுத்துட்டு உங்களோட லாஸ்ட் நேம் அதே லாஸ்ட் நேம் இங்கே நீங்கள் கொடுத்துட்டு உங்களோட ஃபுல் நேம் வந்து இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அதே மொபைல் நம்பர் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் இல்லை நீங்கள் லேண்ட்லைன் நம்பராக இருந்தால் கூட நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் உங்களோட இமெயில் ஐடி @ns.com அப்படின்றத இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜிமெயில் அப்படின்னா ஜிமெயில் அப்படின்றத கொடுக்கலாம். இதில் உங்களோட மெயில் ஐடியை வந்து நீங்கள் கொடுத்துட்டு அதே மெயிலை நீங்கள் ஃபுல்லாக அந்த இடத்துல கொடுத்துட்டு இதில் கொடுத்துருக்கூடிய கேப்சாவை ப்ராப்பராக அந்த பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களோட ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர் வந்து கேட்பாங்க. ஸோ உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாமே நீங்கள் ஒரு ஃபோட்டோவோ இல்லை சாஃப்ட் காப்பியோ வச்சுருப்பீங்க இல்லையா, அதெல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ப்ரிவ்யூ காட்டுவாங்க. நீங்கள் பண்ணதெல்லாம் கரெக்டாக அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிவிட்டு இன்கேஸ் எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அப்போயே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட டாக்குமெண்டேஷன்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டாலே போதும். ஒரு 5 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு ஈஸியாகவே உங்களால் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்க்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் என்ன ஜாப் போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஜாப் போஸ்டிங்கு உங்களுக்கு தனித்தனியாக பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். ஸோ காமனாக எல்லாத்துக்குமே ஒரே எக்ஸாமினேஷன் வந்து இருக்காது. இன்கேஸ் நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 டைப்ஸ் ஆஃப் ஜாப் கேட்டகரி வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் எவ்வளோ மார்க்கு, டோட்டலாக எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும், நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் வரைக்கும் நீங்கள் ஆன்சர் எழுத முடியும், ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டும் எவ்வளோ மணி நேரங்கள் நடக்கும், டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ நிமிடங்கள் இருக்கும் அப்படின்றதையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு போஸ்டிங் ஏற்ற மாதிரி உங்களுக்கு தனித்தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட நோட்டிஃபிகேஷனை ஓப்பன் பண்ணி ஸோ நீங்கள் எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஜாப்க்கு என்ன மாதிரி டெஸ்ட் இருக்கும் அப்படின்றத நீங்கள் இதில் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் இதற்கு அப்ளிகேஷன் ஃபீஸும் இருப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் ஆஃபீஸ் ஸ்கேல் 1 ஸ்கேல் 2 ஸ்கேல் 3க்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு வெறும் ₹175 நீங்கள் பே பண்ணால் போதும். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேமெண்ட் அப்படின்ற இந்த இடத்துலையே உங்களால் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். இது தவிர இல்லாமல் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 175, மற்ற கேட்டகரி அந்த கேண்டிடேட் எல்லாத்துக்குமே ₹850 பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் இந்த ஜாப்பை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இன்னும் புரியலை அப்படின்னா ஒன் டைம் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிடும். எப்போ நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்கணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ நோட்டிஃபிகேஷன் ஒன் டைம் நீங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்கள்.